கோவை ரத்தினபுரி சிவானந்தா காலனி சங்கனூர் ஓடைக்கரையை ஒட்டியிருந்த வீடு ஒன்று இடிந்து விழுந்தது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நேசராஜ் வழங்க கேட்கலாம். நேசராஜ், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். கோவை ரத்தினபுரி சிவானந்த காலனி சங்கனூர் ஆகிய பகுதியில் ஓடை ஓரமாக 500க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளது. கோவை ரத்தினபுரி அட்கோ காலனி பகுதியில் உள்ள சங்கனூர் ஓடை அருகே கட்டப்பட்டு இருந்த சுரேஷ் என்பவர் வீடு இடிந்து விழுந்துள்ளது. இந்த நிலையில் கடந்த ஓராண்டு காலமாக சங்கனூர் ஓடையில் சாக்கடை கால்வாய் தோண்டி தூர்வாரும் பணிகளும் நடைபெற்று வருகிறது. சங்கனூர் ஓடையில் தடுப்பு சுவரும் கட்டப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் சங்கனூர் ஓடை அருகே சேர்த்த சுரேஷ் என்பவர் வீடு கட்டி குடியிருந்து வருகிறார். நேற்று இரவு திடீரென அவர் வீடு ஓடைக்குள் அப்படியே கவிழ்ந்து விழுந்துள்ளது. வீட்டில் யாரும் இல்லாத போது நடந்த இந்த சம்பவத்தால் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். சம்பவ இடத்திற்கு வந்த மாநகராட்சி அதிகாரிகள் இடத்தையும் ஆய்வு செய்தனர். மேலும் ஓடை அருகே வீடு இல்லாததால் மாநகராட்சி குடிநீர் இணைப்பு வழங்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இரவு நேரம் என்பதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. அதே போல அருகில் உள்ள வீடுகளுக்கும் இதே போல ஆபத்துள்ளதாக அந்த பகுதி பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக புறம்போக்கு இடத்தில் 35 வீடு கட்டியுள்ளனர். வருடம் ஒரு முறை 100 ரூபாய் நிலவரி மணிகரரிடத்தில் இவர்கள் கட்டி வந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நேசராஜ்.